நீ ஏன் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? கிரிட்டிசைஸே பண்ணிட்டே இருக்காங்க. இவன் ஏன் இதெல்லாம் பண்ணுறான்? இவன் எப்படி இதெல்லாம் பண்ணலாம்? ரோலிங் பெற்றிருக்கு அப்புறம் அவனே ஏதாவது காப்பி ரைட்ஸ் கொடுத்தான். அதை கிரிட்டிக் பண்ணி 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 அவனுக்கு வந்துட்டு அந்த ஃபேமிலி மேலே இருந்த ஒரு ஆசையை போயிடுச்சு. ஒரு ஆம்பள மாமா அதுக்கு தான் கடவுள் உனக்கு கொடுத்துருக்காரு, இது எடுக்கணும். பார்த்து வந்தது எடுக்கக்கூடாது. டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? என்னப்பா எடுத்துக்கோ ப்ரோ. ப்ரோ இதுக்கே இப்படி பண்ணுறீங்க? ஒரு திராட்சை தானே ப்ரோ. சாப்பிட்றேன், எனக்கு போதும். இதுக்கெல்லாம் இப்படி கோச்சிக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் காலையிலேருந்து எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும். என்ன பண்ணாங்க? குறை சொல்லிகிட்டே இருக்காங்க ப்ரோ. விருப்பாகுது ப்ரோ. திராட்சை இருக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு எடுத்தோன்னா கிரிட்டிசைஸே பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே, கிரிட்டிசைஸ் என்ன ப்ரோ? ஒருத்தனை ஒரு விஷயம் பண்ணுறான் அப்படின்னா அது ஏதாவது ஒன்று குறை சொல்லியோ ஏதாவது ஒன்று டம்ப் பண்ணுற மாதிரி பேசியோ அவனை வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபீட்பேக்குன்ற பேரில் ஒரு குறை சொல்லி அவனை டம்ப் பண்ணுறது. கிரிட்டிசிசம் அப்படின்றது பீப்புளோட ஒப்பீனியன் தானே. என்ன பொறுத்த நான் ஜென்ரலாக கிரிட்டிசிசம் அப்படின்றது பீப்புளோட ஒப்பீனியன். குட் ஆர் பேட் இது, பட் அது பீப்புளோட ஒப்பீனியன். கிரிட்டிசிசம்ன்றது ப்ராப்ளம் இல்லை, நீ அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது தான் ப்ராப்ளம். எப்படி சொல்கிற? எப்படி சொல்கிறேன்னா, நீ ஏன் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? சும்மா சொல்லனா லைக் உனக்கும் அவனை தெரியும். லைக் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தன் பேர் சொல்ல ரோலிங் பெற்றிருக்கு அப்புறம் அவனே ஏதாவது காப்பி ரைட்ஸ் கொடுத்தானா எப்படா என் கதையை சொல்கிறேன் அப்படின்ட்டு. அவன் 12th 10th அவன் சொல்கிற ஏதாவது பேர் வைங்க. மேனிபுலேட்டர். நம்ம கேட்கலாம் அவன் பேர் மேனிபுலேட்டர் தானே. ஸோ நம்ம மேனிபுலேட்டர் வந்து 10th முடிச்சிட்டான், நல்ல மார்க்கே எடுத்துட்டான். ஓகே, அவனுக்கு ஆக்சுவலாக ஃபிசிக்ஸ் படிக்கணும்னு ஆசை. ஏன் ஃபிசிக்ஸ் படிக்கணும்னு ஆசைனா அவனுக்கு சின்ன வயசில் மியூசிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ மியூசிக் இன்ட்ரெஸ்ட்னால ஃபிசிக்ஸ் படிக்கணும்னு ஆசை. பட் அவங்க அப்பாவுக்கு மியூசிக்னா பிடிக்காது. அவங்க அப்பாவுக்கு மியூசிக் கேட்க பிடிக்கும், இளையராஜா பிடிக்கும். ஆனால் என் பையன் மியூசிக் பண்ணுறது பிடிக்காது. பிகாஸ் 9 to 5ன்றது குட், மியூசிக் அது தனியாக போகிறது பேட். பிகாஸ் அவர் ஏன்னா சொசைட்டி என் பையனை கிரிட்டிசிசம் பண்ணுறமோ, சொசைட்டி என் பையனை தப்பாக பேசிடுவோம், அவர் சொசைட்டிக்காக மட்டும் தான் யோசிச்சார். ஸோ யோசிச்சு ஏன் மேனிபுலேட் இப்போ நம்மளை எப்படி பண்ணுறோன்னா அவங்க அப்பா அப்பவே அவனை மேனிபுலேட் பண்ணி அமிச்சிட்டார். எங்கே பிகாம் படிக்க அமிச்சிட்டார். ஸோ அவன் பிகாம் படிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் அவ்வளோ ஃபைட் பண்ணான். நான் ஃபிசிக்ஸ் தான் எடுப்பேன்ட்டு லைக் ஒரு 6 months வேஸ்ட் பண்ணான். அதுக்கப்புறமா தான் போனான். 6 months அவன் அவ்வளோ ஃபைட் பண்ணான். ஏன்னா நான் வந்து ஃபிசிக்ஸ் தான் படிப்பேன், எனக்கு ஃபிசிக்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட், மியூசிக் தான், வேவ்ஸு இந்த சவுண்ட்ஸ்லாம் நான் படிக்கணும், எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. அப்படின்னா அவன் ரிலேஷன்லேருந்து எல்லாருமே ஃபிசிக்ஸ் படிக்கிறது பெஸ்ட்டுப்பா, நான் ஃபிசிக்ஸ் மியூசிக்காக படிக்கிறது பெஸ்ட்டுப்பா அப்படின்னு ஓப்பனாகவே சொன்னாங்க. இதனால் இருக்குது அவன் இன்ட்ரெஸ்ட் பேஷன் தான் சொல்கிறான், அதுவும் வேஸ்ட்டு ஓப்பனாகவே கிரிட்டிக் பண்ணாங்க. அதெல்லாம் சோறு போடாதப்பா ஓப்பனாகவே சொன்னாங்க. ஆனால் உங்களுக்கு எப்படி அந்த அந்த சாங் இளையராஜாவோ யுவன் சங்கர் ராஜாவோ கேட்டால் பிடிக்கும், ஆனால் என் வீட்டில் இருக்க பையன் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் அவன் அது எதுவுமே யோசிக்கல. சரி அவங்க அப்பா மேனிபுலேட் பண்ணிட்டாருன்னு பிகாம் படித்தான். பிகாம் படித்து முடிச்சு அவன் இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டால் மியூசிக்கில் ஸ்டூடியோ எடுத்துகிட்டு இருக்கான். மியூசிக் ஸ்கூலில் எடுத்துகிட்டு இருக்கான். ஆனால் இதில் ஃபன் ஃபேக்ட் என்னன்னா அவனை கிரிட்டிக் பண்ணாங்கல்ல, அது அவன் வேண்டாம் விருப்பம் தான் பிகாம் போனான். ஆனால் பிகாம் அவனுக்கு இவென்ச்சுவலாக பிடிச்சி அவன் இப்போ MBA அவனே இன்ட்ரெஸ்டோட படித்தான். ஓகே, அவன் யோசிச்சிருந்தா சம்மந்தமே இல்லையா? நான் கேட்டதும் இதுவும் சம்மந்தமே இல்லையா? கிரிட்டிக் பண்ணுறாங்களோ ஸோ கிரிட்டிக்கை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களேன்னு இருக்குல்ல. நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், கிரிட்டிசிசம்ன்றது பீப்புளோட ஒப்பீனியன். அவன் அதை ஒப்பீனியனாக தான் பார்த்தான். அதனால தான் அதுக்கு அவன் ரியாக்ஷன் கொடுக்காம அதை ப்ராப்ளமாக பார்க்கல. நீங்கள் அதை ப்ராப்ளமாக பார்த்தீங்கன்னா சரி ஓகே, நான் ப்ராப்ளமாக பார்க்கல. செகண்ட் இல்லை, நீ ஆக்சுவலாக நான் இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி கன்ஃபியூஷன் இருந்தேன். நீங்கள் ஏன் அதை ப்ராப்ளமாக பார்க்குறீங்கன்னு அது எப்படா
ஏய் அவன் ப்ராப்ளமாக பார்த்துருந்தான் வச்சுக்கேன். இப்போ அவன் ஸ்கூல் வச்சிருக்கான், மியூசிக் ஸ்கூல். ஆமாம், ஓகேவா? அவன் கைவசம் இப்போ டிகிரியும் இருக்கு. அவன் பேரண்ட்ஸ் சொல்றது ஒரு டிகிரி தான், ஆனால் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ MBA அவனே தான் படித்தான். பிகாஸ் அவன் கிரிட்டிக் பண்ணி தான் அவனை அனுப்பிச்சாங்க பிகாம்க்கு. ஆனால் அவன் கிரிட்டிக் பண்ணிட்டாங்க, இவன் பிடிக்காம படிக்கல, அவன் அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்தான். கிரிட்டிக்கை ஒப்பீனியனாக பார்த்தான். கிரிட்டிசமாக அவன் ப்ராப்ளமாக பார்க்கல. அவன் ப்ராப்ளமாக பார்த்து தான் அங்கே தான் இருந்திருக்கும். இது மைண்ட் செட் தானே அது பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லையே. சரி, அதெல்லாம் ஆக்சுவலாக நான் காலிலேருந்து யோசிச்சதுலேருந்து எனக்கு ஒரு 2-3 கொஷின் அப்படியே 2-3 கொஞ்சம் கொஷின்ஸ் அப்படியே மைண்டில் ஓடிட்டே இருக்கு. நீ அதை பதில் சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன். ரியாக்ஷன் தான் காரணம். ஒத்துக்கிறேன். ரியாக்ஷன் தான் ஆல்வேஸாக காரணம். சரி, ஓகே. எனக்கு இப்போ அது பர்சனலாக ஃபீல் ஆகுது, ஹர்ட் ஆகாமல் ஃபீல் ஆகுதுன்றாங்க. ஏன் இப்போ ஒரு கிரிட்டிக் வந்துட்டு பர்சனலாக ஹர்ட் ஆகுது? ஒருத்தர் பர்சனல் ஹர்ட் ஆகுதுன்னா யார் பண்ணுறாங்கன்ற பீப்புளை பொறுத்தது, உன்னை பொறுத்தது. நான் ஜென்ரலாக சொல்கிறேன், யார் பண்ணுறாங்கன்ற பீப்புள். எனக்கு நல்லா பிடிச்சவன், நல்லா தெரிஞ்சவன் ஒருத்தன் பண்ணுறான்றது ஒரு ஆங்கிள், யாரோ தெரியாதவன் பண்ணுறா ஒரு ஆங்கிள். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், பாட்காஸ்ட் ஃபஸ்ட் வீடியோ, செகண்ட் வீடியோ, தேர்ட் வீடியோ, இப்போ 4th வீடியோ போட்டோம். வார் வீடியோ போட்டால் விட்டு நான் வந்து எல்லாருக்கிட்ட ரியாக்ஷன்ஸ் கேட்டேன். எல்லாம் சொன்னாங்க ஃபஸ்ட்டு 3 வீடியோவோட இந்த வீடியோ சூப்பராகவே இருக்குன்னாங்க. பிகாஸ் ஆஃப் எடிட்டிங், பிகாஸ் ஆஃப் அந்த நீங்கள் பேசின விதம். பட் ஆனால் நம்ம மோட்டிவ் என்ன, பாட்காஸ்ட் தானே. பீப்புள் அங்கேயே கிரிட்டிக் பண்ணாங்க, இது மாதிரியே பேசுங்க அப்படின்ட்டு. ஆனால் என் கொல்லிக்கு ஒருத்தர் சொன்னார், ப்ரோ நீங்கள் பண்ணதெல்லாம் கான்டென்ட் க்ரியேஷன் மாதிரி இருந்தது அப்படின்ட்டு அவர் கிரிட்டிக் தான் பண்ணார். அது அவர் நான் ஏன்னா என் மோட்டிவ் இல்லை, இனிஷியலி பாட்காஸ்ட் தானே. அவர் ஓப்பனாக சொன்னார், நீ பண்ணது கான்டென்ட் க்ரியேஷன் மாதிரி இருக்குது, பாட்காஸ்ட் மாதிரி சுத்தமாக இல்லை அப்படின்னாரு. அந்த இடத்துல அவர் கிரிட்டிக் தானே பண்ணார். அப்போ நான் ஹர்ட் ஆகிருக்கணும்ல, ஏன் ஹர்ட் ஆகலை? பிகாஸ் அவரோட ஒப்பீனியனை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ நீ அதை கிரிட்டிக்னு எடுத்துக்கிறியா, ஒப்பீனியனாக எடுத்துக்கிறியா அப்படின்றது உன் கையில் தான் இருக்குது. ஓகே, நீ சொல்கிறது ஓகே. இப்போது இதே விஷயத்த அதே ஆள் நல்லா இல்லை, இது நீ ஏன் பண்ணிட்டுருக்க, இது நீ ஏன் பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் எதுக்கு பண்ணிருக்கீங்க, ஒரு ப்ராப்பர் செட்டப்லாம் எதுவுமே இல்லை, ஒரு ப்ராப்பர் இதெல்லாம் இல்லை, ஒரு மைக் இருக்குது, ஒரு ஃபோன் இருக்குது, உட்காந்து பேசுறதுக்கு ஒரு இடம் இருக்குன்றது நீங்கள் பாட்டு பேசிட்டீங்க, அது எதுவுமே நல்லா இல்லை, இதால் என்ன யூஸ் அப்படி இப்படின்னு ஒன்று எடுத்து அது பேர் கிரிட்டிசிசமே கிடையாது. அந்த ஆளுக்கு ஒன்று பிடிக்கல இருக்கும், ஓப்பனாக சொல்ல அந்த ஆளுக்கு ஒன்று பிடிக்கல இருக்கும். ப்ரோ கிரிட்டிசிசம் அப்படின்றது ஆஸ் ஆஃப் நோ எனக்கு 23னா ஏஜ் வரைக்குமே நான் அதை எப்படி எடுத்துருக்கேன்னா, 23னா எனக்கு 10 வயசுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே தெரியும்னு வச்சுக்கோங்க. நான் கிரிட்டிசிசம் எப்படி எடுத்துக்கிறேன்னா ஒப்பீனியனாக தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காரல. இனிஷியலில் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறமா டே பை டே அவன் சொல்லிட்டான்றதுக்கு நான் ஏன் அவனுக்கு ப்ரூவ் பண்ணணும்? லைக் கிரிட்டிசிசம் என் ஃபியூச்சரை இது பண்ண போகிறது இல்லை. இப்போது உனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, இது கிரிட்டிசிசம், இது ஒப்பீனியன், இது ஃபீட்பேக். அந்த ஒரு பிரித்து பார்க்குற உனக்கு ஒரு இது. நான் ஏன் பிரித்து பார்க்கணும்? நான் எல்லாத்தையுமே ஒன்றா பார்க்குறேன். இது அவன் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போட்டோம். அதான் இந்த மைண்ட் செட்டும் உனக்கு இருக்குது. இப்போது நான் இருக்கேன் வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்துட்டு அந்த கிரிட்டிசிசம் பிரித்து பார்க்க இது பண்ணலாம் தெரியாது. இட்ஸ் ஜஸ்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக் ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஓகேவா? அந்த மாதிரி தான் என் மைண்ட் செட்டில் இருக்குது. அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே மைண்டில் ஸ்டே ஆகிடும்ல. சரி, ஓகே. ஏன் பாசிட்டிவ் கமெண்ட்ஸை காட்டிலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்ம மைண்ட்லேயே ரொம்ப அப்படியே பர்சனாக அப்படியே ஊறிட்டே இருக்குன்ற? ஆமாம், அதான் ஆப்வியஸாக நம்ம சப்கான்ஷியஸ் ரெஜிஸ்டர் ஆகும். சப்கான்ஷியஸ் தாண்டி உனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோபமைன் ஸ்பைக் ஆகுறது. நான் சுகர் கட்டில் இருப்பேன். ஓகேவா? நான் சுகர் கட்டில் இருக்கும்போது தலை ரொம்ப வலிக்கும். சக்கரை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக ஸ்பைக் ஆகி ஹாப்பி ஆகிடுவேன். ஆனால் சக்கரை சாப்பிட்றதுக்கு மாதிரி சோகமாகவே இருப்பேன். ஏன்னா நான் சுகர் கட்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சோகமாகவே இருப்பேன். என்னடா எனக்கு ஆல்ரெடி ட்ரையாக போகுது அப்படின்ற மாதிரி இருப்பேன். ஸோ எனக்கு அந்த டே ஃபுல்லாக ட்ரைனஸ் சொல்லி தான் தெரியுமே தவிர நான் சுகர் கட்டில் இருப்பேன் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு தெரியும் நான் சுகர் கட்டில் இருக்கிறது ரீசன் என்னன்ட்டு. பட் ஆனால் அந்த டே ஃபுல்லாக ட்ரையாக இருக்கேன், பேடாக இருக்குன்னு நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் நெகட்டிவ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் நீ அதை எப்படி எடுத்துக்கிற? என்னை பொறுத்த வரைக்கும் நீ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஒன்றையே ரியாக்ட் பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுதுன்னா 10 பேர் இந்த ரீலை பார்த்துருக்கான், ஒரே ஒருத்தன் வண்டி கேவலமாக இருக்குன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோயேன். அது அவனோட மைண்ட் செட். நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு. லைக் நீ எடுத்துக்காதுன்னு நான் சொல்லலை. நீ என்ன பண்ணன்னு ஸ்டார்டிங்லேருந்து உனக்கு தெரியும். நீயே ஒரு ஆளாக எடிட் பண்ணியிருக்கியா, நீயே ஒரு ஆளாக பேசியிருக்கியா, ஓகே. அது அவனை ஒப்பீனியனாக ஷேர் பண்ணுறான். நீ ஏன் நெகட்டிவ் பாசிட்டிவ் பிரிக்கிற? எல்லாத்தையும் ஜென்ரலாக ஒரு கமெண்ட்ஸ் பண்ணு. அது பாசிட்டிவ்னு பார்க்கணும் எப்பவுமே. நான் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். பாசிட்டிவாக இருந்தால் ஆல்வேஸ் வெல்கம். பட் நெகட்டிவாக இருந்தால் ஒய் அலபேஷன் ஒரு தான் இக்னோர் நெகட்டிவிட்டி தான் என்னை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. அந்த ஆள் மேலே குறை சொல்கிறல்ல, லைக் அந்த இக்னோர் நெகட்டிவிட்டி தான் இல்லைன்னா சொல்ல. பட் நான்
இமேஜின் தட் அந்த ஆள் வந்துட்டு உனக்கு ஒரு வெல்விஷர் மாதிரி. அப்போ அது நெகட்டிவா இருக்காதே, அது நெகட்டிவா இருக்காது, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் தானே இருக்கும். கரெக்டா? நான் அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்ல. பட் நான் உன் மைண்ட் செட்டில் ஒரு இதில் இருக்கும்ல, இவங்க கிரிட்டிக் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இவங்க கிரிட்டிக் பண்ணால் நம்ம எடுத்துக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ நீ அவன் சொன்னால் நீ ஏன் கேட்குற அப்படின்னு கேட்டல, அது எப்படி நீ இருக்குங்க? அது ஏன்டா பீப்புள் வாய் இருக்கிறதால ஒப்பீனியன் சொல்லிட்டு தான்டா இருப்பாங்க. அது நீ இவன் தான் சொல்லலாம் அவன் தான் சொல்லலாம், நீ எப்படி ஜட்ஜ் பண்ணுவ? நீ சரி நீ எப்படி சொல்லுவ? ஓகே, அது ஏன் இவன் சொன்னா நீ எடுத்துப்ப, அவன் சொன்னா எடுத்துப்ப அப்படின்னு நீ ஒன்று? இல்லை நான் அப்படி கேட்க வரல, நீ எடுத்துக்கிறது வேற. பட் நான் வந்துட்டு அவன் சொன்னா நான் கேட்பேன் அப்படின்ற அந்த பீப்புளை நீ எப்படி இது பண்ணுவேன்னு கேட்குறேன். அவன் சொன்னாதான் நான் கேட்பேன், இவன் சொன்னா நான் கிரிட்டிக்காக எடுத்துக்க மாட்டேன், ஹர்ட் ஆகுன்னு நினச்சிக்கியா? புரியல கொஷினே ஒழுங்கா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேனிபுலேட்டர் இருக்கான், மேனிபுலேட்டர் என்னை கிரிட்டிக் பண்ணான்னு வச்சுப்பேன், காமாக கேட்டுப்பேன். பிகாஸ் நோ அவனை பற்றி என்னை பற்றி அவனுக்கு தெரியும், நான் என்ன பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ எல்லாருக்குமே எல்லாம் தெரியாதுல்ல, ஸோ எனக்கு அவன் கைட் பண்ணுவான். ஸோ அப்படின்னும் போது அந்த கைட்னஸ் வந்து அவுட் சைடில் பார்க்கும்போது கிரிட்டிக்காக தெரியும். ஏன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னா ஓப்பனாக சொல்லலாம் கேவலமாக இருக்குன்னுவான். வெளில இருக்கவன் ஓப்பனாக எங்கள் 2 பேருக்கும் தெரியாத பர்சன் என் ஃப்ரெண்டு, அவனுக்கு தெரியாது, அவன் சொல்லுவான் நான் கஷ்டப்பட்டு போட்டிருக்கான் நல்லா இல்லைன்றான், கிரிட்டிசம் பண்ணிட்டு போகிறான்னுவான். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் அவன் தேர்டு, என்னை பொறுத்த வரைக்கும் அவன் க்ளோஸு. ஸோ அப்படி தானே பீப்புளை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகிட்டே தானே இருக்கும். இவன் க்ளோஸாக அவன் இல்லையான்றது நீ எப்படி பார்க்குறியோ அதில் தானே இருக்குது. ஸோ இதில் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்து எனக்கு கிரிட்டிக் பண்ணானா நான் எப்படி எடுத்துப்பேன்னு கேட்டால் இவனை எடுத்துக்க மாதிரி தான் அவனே நான் எடுத்துப்பேன். ஏன்னா கிரிட்டிசிசம் நான் இப்போவும் சொல்கிறது இட்ஸ் அ ஒப்பீனியன். நீ அதை எப்போ ரியலைஸ் பண்ணுறியோ அப்போ அது ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. லைக் ஏன்னா வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் பாதி பேர் வந்து இப்போதைக்கு கிரிட்டிசிசம் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போது நீ நான்லாம் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் வச்சுக்கோங்க, ஒர்க் பண்ணிருக்கோம், ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேரில் ஒருத்தர் வந்துட்டு உன்னை டம்ப் பண்ணியே பேசிகிட்டு இருப்பான். இன்றைக்காக ஒரு நாள் ஓகே நல்லா சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்களே நல்லா அப்படின்னாம சொல்லிட்டு அப்புறமா வந்துட்டு உன்னை டம்ப் பண்ணியே பேசிகிட்டு இருப்பான். ஒரு மாதிரி மரியாதை கிரிட்டிக் பண்ணலாம், நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸே தரலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் அது சொல்கிறதுக்குன்னு ஒரு வே இருக்குது கரெக்டாக. அதை கரெக்டாக இது பண்ணாமல் லைக் இப்படி டம்ப் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போ வந்துட்டு அது ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு வேவாக மாறிட்டு இருக்கு, ஒரு டூலாக மாறிட்டு இருக்கு. எஸ், நான் இன்னொரு ஆங்கிலே கிரிட்டிசிசம்னா ஈகோயிஸ்டிக்கோட இன்னொரு பார்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அது குட்டாக பண்ணுற பீப்புள்ஸ் நான் குறை சொல்ல மாட்டேன், பேடாகவே சொல்கிறேன்னு வச்சுக்கோயேன், அவனை நம்ம பண்ணுறது பிடிக்கல ஓப்பனாக சொல்லலாம், அது ஒப்பீனியனில் வராது. பட் பேடாகவே சொல்கிறான்னா ஒன்று அவனுக்கு நம்ம பண்ணுறது பிடிக்கல, நம்ம நல்லா இருக்கக்கூடாது அப்படின்றது இருக்கும். பிகாஸ் ஈகோயிஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அது கைண்ட் ஆஃப் ஈகோ. இவன் எப்படி ஐ மீன் ஈகோவை தாண்டி தப்பாக சொல்கிற ஈகோ உண்டு. பட் ஆனால் இவன் ஏன் இதெல்லாம் பண்ணுறான், இவன் எப்படி இதெல்லாம் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் நீ அந்த பீப்புள்ஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நீ ஏன் அதெல்லாம் யோசிக்கணும்? It was at this moment that he knew he fucked up. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஈகோயிஸ்டிக்குன்னு தெரியாமல் சொல்லிட்டேன். பட் ஆனால் கைண்ட் ஆஃப் ஒன்று இவன் எப்படி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பார்ட்டாக இருக்கும். இல்லை இவன் நம்மளோட பெருசாக வந்துடுவானா, சிம்பிளாக டாடா படத்தில் கவின் சொல்ல மாதிரி தான் நாங்களாம் நல்லா இருக்கணும் ஆனால் உங்களோட நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற கைண்ட் ஆஃப் பீப்புள் தான் பேட் கமெண்ட் சொல்லி தான் கொடுப்பாங்க. நீ ஏன் அதை இது பண்ணுற? கரெக்ட் தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது ஆக்சுவலாக இப்போ டக்குன்னு தோணுது, 4 பேர் இருக்கோம் ஒரு டீம், 4 பேர்லேருந்து இப்போ ஒருத்தனுக்கு மட்டும் திடீர்னுட்டு பயங்கர இதுவாகிட்டுருக்கு. அவனுக்கு என்ன சொல்கிறது, அவனோட ஒர்க்குக்கு வந்து பயங்கரமாக ஒரு ரெப்யூட்டேஷனோ ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு. இந்த பேலன்ஸ் இருக்க 3 பேர் இருக்காங்க, அவங்க சூப்பராக நல்லா பண்ணுற அப்படின்றதான் சொல்கிறாங்க. பட் நான் ஒரு சில டைம் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் இந்த வன்மத்தை கற்றுவாங்க, எதுக்குடா அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும், நல்லா தான்டா பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களை ஹேண்டில் பண்ணுறது ஒரு மேஜரான ஒரு விஷயம். அவங்கள எப்படி நீ கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன்? வன்மத்தை கற்கிறாங்கன்னா எப்படி கற்கிறாங்க?
எக்ஸாம்பிளோட சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ ஒரு கண்டென்ட் ரைட்டர் வச்சுக்கோ. கண்டென்ட் ரைட்டர் எழுதிட்டேன், அது ஹிட் ஆகிடுச்சு. எழுதிட்டு அது பயங்கரமாக ஏதோ ஒரு இதில் வாய்ஸ் ஓவரில் ஏதோ ஒன்று ஹிட் ஆகிட்டு எனக்கு நல்லா எழுதிருக்கு, கண்டென்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா பேசிகிட்டே இருக்காங்க. திடீர்னு அந்த 3 பேர் சொன்னல, அந்த 3 பேருமே கண்டென்ட் ரைட்டர், ஐ மீன் 4 பேருமே கண்டென்ட் ரைட்டர், அதில் ஒருத்தன் நான், எனக்கு இதாகிடுச்சு. அந்த 3 பேரில் நல்லா சூப்பரான்னு கையெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு ஏதோ ஒன்றுல ஆர்கியூமெண்ட்ல ஏதோ ஒரு போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க, லைக் ஹர்ட் ஆகுற மாதிரி. திடீர்னு தானே இப்படி தான், திடீர்னு உங்களுக்கு ஒரு இது கிடச்சிச்சுன்னா இப்படி தான், நான் தான் இப்போ திடீர்னு ஃப்ரேம் கிடச்சிச்சுன்னா அப்படி தான், ஃபேம் கிடச்சிச்சுன்னா அப்படி தான், உனக்கு எதுவுமே தெரியாது, அந்த டம்ப் பண்ணி பேசுகிற அந்த ஒரு சில வார்த்தைங்கள்லாம் இருக்கும்ல, அது என்வினஸ்னா இப்போ ஜெலஸ் ப்ரோ என்னை பொறுத்திருக்கேன். பிகாஸ் சாரி இப்போ அவங்க ஃப்ரெண்டாக இருந்தால் ஓகே, ஐ மீன் சாரி. ஏன்னா 4 பேர் ஒன்றா தானே ஸ்டார்ட் பண்ணிங்க, 4 பேர் ஒன்றா தானே ஸ்டார்ட் பண்ணிங்க. ஆக்சுவலி ஆஃபீஸ் ஸ்பேஸ்னு வச்சுக்கோயேன், ஆஃபீஸ் ஸ்பேஸாக இது ஆக்சுவலாக எனக்கு எதுவும் நடக்கலை, பை காட் கிரேஸ் எனக்கு நடக்கலை, என் கூட இருந்த ஒருத்தன் நடக்குது, அப்பட்டமாக நடக்குது, வெளியில் அப்படியே இந்தாப்பா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நடக்குது. கைண்ட் ஆஃப் நான் அப்போ சொன்னது தான் ப்ரோ, அவனுக்கு நல்லா இருக்கக்கூடாது ப்ரோ நீ, பிகாஸ் உன் ஒர்க் வெளில தெரியுதுல்ல. இத்தனை நாள் அவன் அவன் ஒரு பேட்டர்ன் வச்சுருந்தான், நீ அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டு வர, லைக் சிம்பிளாக கிளாட் மாதிரி தான். எத்தனை நாள் டெவலப்பர்ஸ் ஒரு பேட்டர்ன் நாங்கள் வச்சு பண்ணிட்டு இருக்கோம், நீ அதை பிரேக் பண்ணிட்டு கிளாட் கோடுன்னு எடுத்துகிட்டு வர, ஃபேபிள்னு எடுத்துகிட்டு வர, நீ எடுத்துகிட்டு வர டிசைனிங்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ அப்படின்னா நீங்களாச்சும் பரவாயில்ல, 3 டிசைனர் ஒருத்தனை குறை சொல்கிறதுக்கு ஆளாச்சிருக்கு. நாங்கள் போய் என்ன கிளாடியா போய் குத்த சொல்ல முடியும், நீ ஏன்டா வந்த, உனக்கு ஏன்டா அப்டேட் கொடுத்தாங்க, உன்னால எங்கள் வேலை போகுது அப்படின்னு சொல்ல முடியும் அவங்ககிட்ட போய். ஸோ சிம்பிள் ப்ரோ, அவனுக்கு அவனோட நீ நல்லா பண்ணுற, ஸோ அப்படின்னும் போது உன்னை எவ்வளோ டம்ப் பண்ண முடியுமோ அப்படி தானே பண்ணுவான். சிம்பிள். அவனால் அடிக்க முடியாது, குத்த முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, வேர்ட்ஸால் தான் ஹர்ட் பண்ண முடியும். அப்படின்னும் போது அவன் வேர்ட்ஸால் ஹர்ட் பண்ணுறான். ஸோ நீ அதுக்கு இப்போ சொன்னதான் எப்பயும் அது ரியாக்ஷனாக எடுத்துக்கணும். ரியாக்ஷன் பண்ணாமல் ஜஸ்ட்டு அவனோட சேயிங், அது ஒப்பீனியன், வாட் எவர் அதை எடுத்துக்கிட்டோன்னா பெட்டராக இருக்கும். நான் உடனே குழந்தை இயேசு புத்தர் அப்படிலாம் இல்லை சொல்கிறேன்.